அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த முஸீபத்தை என்னிடத்திலிருந்து விலக்குவாயாக, இதற்கு பகரமாக ஒரு கைரை எனக்கு கொடுப்பாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலிருந்து ஓடி எங்கே வருகிறார்கள்? மதியனுக்கு வருகிறார்கள். எதுவும் கிடையாது, காசு கிடையாது, உணவு கிடையாது, இருப்பிடம் கிடையாது, நாடோடியாக இருக்கிறார்கள். உலகத்தில் நமக்கு நடைபெறக்கூடிய பல்வேறு சோதனைகள் இருக்கும் சகோதரர்கள், பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும், பல்வேறு இன்னல்கள் நம்மளை தொட்டுக்கொள்ளும். அந்த நேரத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பதுதான் இஸ்திகாமத், உறுதி. அல்லாஹ் மீது கெட்ட எண்ணங்கள் வரும். ஏன் எவ்வாறு இந்த உலகம் செல்கிறது, ஏன் இப்படி இந்த உலகம் இருக்கிறது, ஏன் இந்த உலகம் இப்படியெல்லாம் மக்கள் இறக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து அல்லாஹ் கெட்ட எண்ணம் போடுவோம். இது அல்ல. இன்னொரு நற்செய்தி அல் குர்ஆன் சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 30-31 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக யார் என் ரப்பு அல்லாஹ், எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறார்களோ, சும்மஸ்தகாமு, சொல்வதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கிறார்களோ. நாமெல்லாம் காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் தான் இறைவன். இஸ்திகாமத் எங்கே இருக்கிறது? இல்லாஹ் ரஹிம ரப்பி. இஸ்திகாமத் என்றால் என்ன? இரண்டு வகையாக அறிஞர்கள் சொல்ல, ஒன்று மார்க்கத்தில், இன்னொன்று உலக சோதனைகளில் இஸ்திகாமத் அல்லாஹ்வின் பால் இருக்க வேண்டும். உலகத்தில் நமக்கு நடைபெறக்கூடிய பல்வேறு சோதனைகள் இருக்கும் சகோதரர்கள், பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும், பல்வேறு இன்னல்கள் நம்மளை தொட்டுக்கொள்ளும். அந்த நேரத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பதுதான் இஸ்திகாமத், உறுதி. அல்லாஹ் மீது கெட்ட எண்ணங்கள் வரும். ஏன் எவ்வாறு இந்த உலகம் செல்கிறது, ஏன் இப்படி இந்த உலகம் இருக்கிறது, ஏன் இந்த உலகம் இப்படியெல்லாம் மக்கள் இறக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து அல்லாஹ் கெட்ட எண்ணம் போடுவோம். இது அல்ல. அந்த மக்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் விதிக்கக்கூடிய சோதனைகளிலே பொறுமை காப்பார்கள். ரொம்ப முக்கியம். நபிமார்களுடைய வரலாற்றை பக்கம் பக்கமாக மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்வது காரணம் என்ன? அவர் அல்லாஹ் என்று சொல்வதோடு மட்டும் நிறுத்தி விடவில்லை. வெறும் சொல் ரீதியாக அல்லாஹ் இல்லை அவர்களிடத்தில். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டார்கள். இது அல்லாஹ் வழங்குவது, அவ்வளவுதான். இந்த சோதனைக்கு பிறகு நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டு. அல்லாஹ்வுடைய விதியை ஈமான் கொண்டார்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுடைய கதா. நீங்க அகீதாவுடைய வகுப்பில் படிச்சிருக்கலாம். கதா இரண்டு வகையாக அறிஞர்கள் பிரிப்பார்களா இல்லையா? ஒன்று கௌனியா, இன்னொன்று ஷர்இயா. கௌனியா என்றால் பொதுவாக அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த உலகம் அழியும் வரை அல்லாஹ் விதித்த எல்லா விடயங்களும் நடந்தே தீரும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. என்னென்ன சோதனைகள், என்னென்ன நோய் பரவல்கள், என்னென்ன அநீதங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே முற்றுமுழுதாக நடைபெறக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுடைய அறிவில் இருக்கிறது. அல்லாஹ் அதை நாடி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அல்லாஹ்விடத்திலே மகத்துவம் பெற்றவர்கள். ரசூலுல்லாஹ் அழுதால் ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்புவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அல்லாஹ் சங்கைப்படுத்தி அல்லாஹ் மகத்துவப்படுத்தி வைத்த அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வுடைய விதியில் உட்பட்டார்கள். எந்த விதி? எந்த விதி? மௌத். எல்லோருக்கும் மௌத். பொதுவாக அல்லாஹ்வின் நாட்டம். இந்த உலகம் அழியும் வரை இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்தும் நடக்கும், மாற்றுக்கருத்தே அது, யாரும் அதை தடுக்கவே முடியாது. இன்னொன்று ஷர்இயா, அல்லாஹ் விரும்புவான். இன்னைக்கு இந்த கல்வி சபைக்கு வந்திருக்கோம்ல, இது நம்மளா வரல. ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் விரும்பியதை அவன் நாடுகிறான். இந்த மார்க்கம், இந்த ஹிதாயத் கிடைப்பது அல்லாஹ் விரும்பி நாடுவது, கௌனியா இல்லை. மார்க்க சபையை படிப்பது, மார்க்கத்தை படிப்பது அல்லாஹ் விசேஷமாக அருள் புரிவது. குர்ஆனை மனனம் செய்வது, ஹாஃபிலாக அல்லாஹ் விசேஷமாக அருள் புரிவது.
அழைப்பு பணி செய்வது விசேஷமாக அல்லாஹ் அருள் புரிவது, அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது விசேஷமாக அல்லாஹ் அருள் புரிவது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அறிவில் இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்றைக்கு லே ஆஃப் அதிகமாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு முஃமினுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்தால் தெரியும். ஊர்ல போய் என்ன செய்வோம், ஊர்ல போற என்ன செய்வேன். ஆனால் அதுவே அவனுடைய ஈமானிய பார்வையாக இவ்வளவு காலம் எனக்கு ரிசுக்கு கொடுத்து கொண்டிருந்தவன் அல்லாஹ் இப்பொழுது எனக்கு இதை தடுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்கிற மனோநிலைமை எந்த முஃமினுக்கு வராது. இல்லாம ரஹிமஹு இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று சொல்வார்கள். சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாக இருப்பார் என்று சொன்னால் சோதனைகளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலிருந்து ஓடி எங்கே வருகிறார்கள், மதியனுக்கு வருகிறார்கள். எதுவும் கிடையாது, காசு கிடையாது, உணவு கிடையாது, இருப்பிடம் கிடையாது, நாடோடியாக இருக்கிறார்கள். எங்கே போவது, எங்கே தஞ்சம் அடைவது, ஒண்ணுமில்லை. ஆனால் அவர் ஒரு மரத்திற்கு கீழாக அமர்ந்து அல்லாஹ்வை பார்த்து சொன்ன வார்த்தை, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ இறக்கக்கூடிய கைரில் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன், என்பால் இறக்கக்கூடிய கைரில் நான் தேவை உடையவனாக இருக்கிறேன். அல்லாஹ் அழைத்தார்கள், புலம்பல்ல. ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள், எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள், என்னுடைய வீட்டில் ஏன் இவ்வளவு நோய்கள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன்கள், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடிகள், ஏன் எனக்கு மட்டும் மன உளைச்சல்கள் என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசவில்லை. யா அல்லாஹ் நீ கைர், உன்னிடத்தில் கைரை தவிர வேறு எதுவும் இறங்காது, அந்த கைரின் பால் நான் தேவை உடையவன். சொன்ன மாத்திரம் அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்தால் வேலையும் கிடைத்தது, இருப்பிடம் கிடைத்தது, உணவும் கிடைத்தது. எப்படி அந்த இரண்டு பெண்மணிகளும் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர் அழைத்து வருகிறார்கள், சொல்கிறார்கள் 7-8 வருடம் எனக்கு நீ பணிவிடை, அதாவது மகருக்காக என்னிடத்தில் நீ வேலை பார்க்க, வேலை கிடைத்து விட்டது. அதற்காக உனக்கு நான் என்னுடைய 2 பிள்ளைகளை ஒரு மகளை கட்டித் தருகிறேன். திருமணம் முடிச்சிட்டு அவருக்கு வீடும் கிடைச்சது, மனைவியும் கிடைத்தார்கள், வேலையும் கிடைத்தது, நல்ல உணவும் கிடைத்தது. அல்லாஹ் அக்பர். புலம்பல். அல்லாஹ்வுடைய கைரின் மீது அல்லாஹ் அதைத்தான் பார்க்க விரும்புறான். நீ எப்படி வெளிப்படுறாங்க, ஒரு ஹார்ட்ஷிப், ஒரு கஷ்டம் உன்னை தொட்டுக்கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தில் நடக்கும் பொழுதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அதெல்லாம் அந்த மைண்ட் செட்டுக்கே போகக்கூடாது. ஒரு ஈமானிய பார்வை, இதில் ஒரு கயிறு இருக்கு, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கயிறை வைத்திருப்பான், நாம் அதற்கான அமல்களை தொடர்ச்சியாக செய்வோம். அவ்வளவுதான். அல்லாஹ்வை திட்டுவது, ஏசுவது, அல்லாஹ்வின் அவநம்பிக்கைகளை ஏற்படுத்துவது இஸ்திகாமத்தாக ஒரு பொழுதும் இருக்காது. அந்த பொறுமையை தான் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். மஷா அல்லாஹ். ஏன்னா நம்முடைய ஈமான் கைபியத்து தான், மறைவு தான். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே பார்த்துருக்கோமா, மலைக்கு வருவாரு உட்கார்வெல்லாம் கைபியத், அந்த ஈமானை தான் அல்லாஹ் பார்க்கிறான். யுமினூன பில் கைப், மறைவாக அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப சோதனைகள் தொட்டுக்கொள்ளும் அல்லாஹ் உன்னுடைய ஈமானை பரிசோதனை செய்கிறான். எவ்வாறு உன் வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் விதித்தான், அல்லாஹ் விரும்பியதை அல்லாஹ் செய்து விட்டான். அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த முஸீபத்தை என்னிடத்தில் நீ விலக்குவாயாக, இதற்கு பகரமாக ஒரு கைரை எனக்கு கொடுப்பாயாக. இந்த இந்த மைண்ட் செட் தான் ஒரு முஸ்லிமுக்கு தேவை, ஒரு முஃமினுக்கு தேவை, ஒரு சொர்க்கவாதிக்கு தேவை. வபஷ்ஷிரு ஸாபிரின், குர்ஆன் சொல்லும் அந்த பொறுமை மக்கள். நோய் வந்துட்டு அல்லாஹ் ஏசுவான், காய்ச்சல் வந்து அல்லாஹ்ட்ட ஏசுவான், நெருக்கடிகள் வந்து அல்லாஹ் ஏசுவான். எனக்கு மட்டும் எப்படி நடக்குது பாய், எல்லாரும் சந்தோஷமா இருக்கான், எல்லாரும் தான் இருக்கு. இந்த வார்த்தை வந்து கவுலுல் முஷ்ரிக், அவன் அல்லாஹ் ஈமான் கொள்ளவில்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு முஃமின் வந்து கவலைப்படவே மாட்டான், ஒரு முஃமின் இந்த உலகத்தை குறித்து கவலைப்படவே மாட்டான். காரணம் எல்லாவற்றும் அவனுடைய ரிஸ்க் என்ன, அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய மரணம் என்ன, எல்லாம் என்ன செய்து விட்டது, முடிவு செய்துவிட்டது. கைரை எதிர்பார்த்து முன்னோக்கி கொண்டே இருப்பான் தான் முஃமின். அப்ப இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், நிச்சயமாக யார் என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறார்களோ, சும்மஸ்தகாமு, அதில் அவர்கள் பொறுமையாக, சோதனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்பொழுது அதில் உறுதியாக அல்லாஹ் தான் என்ற ரப். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இந்த சோதனை எனக்கு நீக்குவாயாக. அந்த கைரான வார்த்தைகள்,
பயன்படுத்துவது. யாராவது முன்னாடி வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், இல்லை பாய், அல்லாஹ் ஹைர் தான் நிச்சயமாக ஆடுவான். எல்லாவற்றிலும் ஒரு ஹைர் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அந்த அருள் செய்வன் என்கிற மனோநிலைமை, இவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்வாதாரமே இல்லை நாமெல்லாம் பிச்சை எடுக்க போகிறோம் என்கிற மனோநிலைமை ஈமானி மனோநிலைமை அல்ல. இவ்வளவு காலம் அல்லாஹ் கொடுத்தானே இன்னும் கொடுக்காமலா இருப்பான், நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். உங்களுக்கான ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது. உங்களுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னது, ஒரு ஆத்மா அந்த ரிஸ்கை முழுமைப்படுத்தாம உலகத்தை விட்டு பிரியாது.